தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். பேட் பாய். குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. இதை பத்தி எல்லாம் நீங்க உங்க புருஷனும் பேசுவீங்களா? ஆமா சார், நான் அவர் பயங்கரமா பேசுவாரு. என்னென்ன வேலை பார்த்தா தெரியுமா இவ, நான் இத்தனைக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அம்மா அப்பா சொன்னாதான் ஒத்துப்பேன்னு கல்யாணம் பண்ணவே இல்லை. அம்மா அப்பா சொன்னாதான் ஒத்துக்கிட்டா. மெயினா அவங்க அக்கா அப்படின்னு சொல்லி இப்பயும் சொல்லுவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு சண்டை வந்துச்சு சார். ஆனா அப்ப நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன், எனக்கே தெரியாது. நான் கோவத்துல வந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். வெளியில போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், நீ சொல்கிறேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் உனக்கே என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். என்ன நீ கேட்டியா உனக்கு பிடிச்சிருக்குன்னு? எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா உனக்கு அப்படின்னு 6 மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். சொன்னேன் சார். சொன்னி ஒரு சண்டையில் வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ரோட்டில் உட்கார வச்சு நிற்க வச்சு கேட்குறேன், உனக்கு தான் என்ன பிடிச்சிருக்குது நான் சொன்னேன்னு நினைக்காது. அப்போது நான் இல்லை எது பண்ணாலும் நீ காம்ப்ரமைஸ் ஆகி போகிறதா இருந்தால் நான் உன் கூட வாழ்வேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அப்புறமே என்னை ரோட்லேருந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் ட்ராவல்டு. அப்புறமா தான் எனக்கு லைஃப் என்ன, எப்படி இருக்கணும், கடவுளுக்கு எவ்வளோ டைம் தரணும், நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ டைம் தரணும், ஹஸ்பண்ட்க்கு எவ்வளோ டைம் தரணும், நம்மளுக்காக நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கணும். ஹி டாட் மீ. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் ஹஸ்பண்டை பற்றி? சார், ஹீ இஸ் ஜீனியஸ் சார். ஹீ இஸ் ஜீனியஸ். ஸோ ஹீ நோஸ். அவருக்கு தெரியும் யாரை எப்படி நம்ம வந்து இது பண்ணணும். ஈவன் தோ எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, டச்வுட் 17 இயர்ஸ் ஆகுது. ஈவன் தோ இது வரைக்கும் என்னை வந்து ஒரு பித்தளை நகை கூட உடம்புல வரல சார், வரல. எது வேணும்னாலும் தங்கத்தில் வாங்கி போட்டுக்கோ, உனக்கு ஃபால்ஸ் ஜுவல்லரி எதுவுமே போடாது. நீ ஸ்க்ரீனுக்கு போடுறது அது வேறு, பர்சனலாக நீ எந்த ஒரு இன்டென்ஷன்லையும் அது போட்டுறாது. உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கி போட்டுக்கோ, பிரச்சனை கிடையாது. இமிட்டேஷன்ஸ் போடாத. வி ஆர் நாட் இமிட்டேஷன். அது ஒரு விதமான ஒரு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகையை தாண்டி ஒரு ஆர்கிடெக்டாகவும் இருக்கீங்க. ஆமாம் சார். ஆர்கிடெக்சர் படிச்சிங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கற்றுக் கொடுத்தாரா? எல்லாமே வந்து சார், இப்போ வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க சார். இருக்கும்போது நான் அவர் கூடவே ட்ராவல் ஆகிறதுனால மார்க்கெட்டிங் வைஸில் கற்றுக்கிறதுனால அவர் கூடவே என்ன ஆகுதுன்னா இன்டீரியர் போர்ஷன்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு போயிட்டே இருக்குது. போகும்போது என்ன ஆகுதுன்னா கூட இருந்து பார்த்துட்ருக்கேன் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 6 months நான் கேப் எடுத்துக்கிட்டேன். இது என்னன்னு சொல்லி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு 6 months நான் கேப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாட் ஒன்று வந்தது. அந்த ஃப்ளாட் வந்து இவர் ஃபினிஷ் பண்ணார். நான் அது வந்து நான் எடுத்து அது காமிச்சேன், இன்டீரியர் பண்ணி காமிச்சேன். அதில் எல்லாருக்குமே ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4-5 வீடு பண்ணதுக்கு அப்புறமா ஐ காட் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ வந்து கல்யாண் சார் வீடாக இருக்கட்டும், நிறைய செலிப்ரிட்டிஸ் வீடு, அண்ட் பாபி, இன்ஃபேக்ட் பாபி சினிமா சார் வீடு கூட நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கொடையில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு இந்த வில்லிவாக்கமில் ரிவர் இது இருக்கு இல்லையா சார், வில்லிவாக்கமில் லேக் வியூ, அந்த லேக்கில் வந்து தீம் பார்க் வருது, தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபுல் தீம் பார்க்கு நம்ம தான் இன்டீரியர் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பிஜிசி அப்படின்னா பொன்னேரி ஜிம்கானா கிளப் சார். ஆக்சுவலி பொன்னேரியில் அது ஒரு பெரிய விதமான ஒரு பெரிய சொசைட்டி சார். அதில் வந்து பிஜிசின்றது கிளப் ஓரியன்டான பிஸ்னஸ். அது ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்ரோ பார், வேறு ஒரு விதமான தீமோட நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நியர்லி வி ஹாவ் நாங்கள் நல்லா அந்த மாதிரி. அதனால நடிப்புன்றது என்னோடய பேஷனாக மாறிட்டு பிஸ்னஸ்ன்றது கப் ஆஃப் காஃபியாக மாறிடுச்சு. இப்போ எப்படி நேரம் நடிப்புக்கும் அது மாதிரி ஆர்கிடெக்சருக்கும் ஒதுக்குறீங்க சார்? நடிப்புன்றது மந்த்லி ஒரு 5 days. மற்ற நேரம் எல்லாம் என் பசங்க, நான். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் குக் கிடையாது சார். ஹானஸ்ட்லி நானே சமைச்சிப்பேன், என் பசங்களை நானே பார்த்துப்பேன். ஸோ எல்லாமே அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செஞ்சுப்பாங்க. இப்போ நான் இல்லைன்னா மம்மி இல்லைன்னா மம்மி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஃபுட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நான் வளர்த்து வச்சுருக்கேன். ஏறக்குறைய 15 ஆண்டுகள் ரோஜா வந்து ஒரு நடிகையாக நீடித்ததுக்கு
என்ன முக்கியமான காரணம்? உங்ககிட்ட இருக்க என்ன அம்சம் காரணம்? சின்சியாரிட்டி சார். த்ரோம் பண்ண மாட்டேன் ப்ரொடியூசர்ஸ்க்கு, டைரக்டர்ஸ்க்கு ஒரு டைமிங் கூட விளையாட மாட்டேன். ஏன்னா எப்போ ஒரு ப்ரொடியூசரு சி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஆள் மேலே வந்த சரித்திரமே ஒரு டைரக்டர் ஐயோ அது வச்சாலே ஹிம்சை அப்படின்னு என்ன இது வரைக்கும் சொன்னது இல்லை. ஆல் டைரக்டர்ஸ் வாஸ் ஹாப்பி வித் மீ. ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஏவிஎம் சண்முகம் சார் யூ ஆர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். பிகாஸ் நான் அந்த டைமில் வளர்ந்து வந்துட்டுருக்கேன், ஹீரோயினியாக வந்துட்டுருக்கிற டைமில் வந்துட்டு ஐ டோன்ட் மீன் த டைமிங். இப்போ என் கூட இருக்கிற மீன்ஸ் டைமிங்ஸ் எல்லாம் பார்த்து போயிடுவாங்க பெரிய ஆர்டிஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ சித்தாரா கையில் 6 o'clock மேலே நடிக்க மாட்டாங்க, நிறைய பேர் நடிக்க மாட்டாங்க. பட் நான் வந்து அந்த 9 o'clock தாண்டியும் நடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்டாக இருக்கணும், நம்ம வந்து அவங்க இதில் வந்து இன்னும் நிறைய பண்ணணும். நம்ம வந்து நம்மளால முடியல, பட் நம்ம அதை சொல்லி புரிய வச்சுக்கிட்டா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஜோனல் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுப்பாங்க அப்படின்றது இருக்குது சார். இப்போ எந்த ஜேர்னிலையும் பிரச்சனைகள் இருக்கும். இந்த நடிப்பு அப்படின்ற ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க சார்? ஒரு படத்தில் ஹீரோயினியாக புக்காக இருந்தேன் சார். பெரிய டைரக்டர் சார், பேர் வேண்டாம், பெரிய டைரக்டர். அப்போ நமக்கு வந்து வெளியில் டைரக்டர் நிற்கிறாரு படம் ஷூட்டிங்க்கு, அவர் கூடவே என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. எங்கள் அம்மா அந்த டைமில் நைட்டு ஒரு 12 o'clock 10:30 அந்த டைமில் சார் வெளியில் ஒரு டைரக்டர் நிற்கிறாரு. அவங்க கூட நான் அன்றைக்கி போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் பெரிய ஹீரோயின் சார், சுவலக்ஷ்மி அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோயின் சார். நான் அன்றைக்கி நான் போகலை சார், நீங்களே யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு அது சரிப்பட்டு வரல, we are not சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம் சார். அம்மா வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருந்தாங்க, நமக்கு சீரியலே போதும் படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் சார் படங்கள் தவிர்த்ததுக்கு மெயின் ரீசன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சீரியலுக்கு ஹீரோயினியாக வந்து நான் வந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா, அந்த டைம்லேயும் எனக்கு ஒரு இது ஏற்பட்டுச்சு, வேண்டாம் அந்த டைமில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அது இப்போ மேரேஜ் கேட்டிங்கல்ல. ஸோ அந்த டைமில் எனக்கு அலைன்ஸ் வந்து வெறுப்பு ஆகிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் சார். வேண்டவே வேண்டாம், இதுக்கு மேலே இருந்தால் இனிமேல் இந்த மாதிரி நிறைய வரும், வேண்டாம் நமக்கு போதும் அப்படின்ட்டு போயிட்டேன். ஒரு சினிமா மாதிரி டிவி சீரியல்ல கேட்க ஆரம்பித்தாங்க சார். அதனால ஐ ஸ்டாப்டு. இப்போ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இன்றைக்கி ஒரு இளம் நடிகை இது மாதிரி டிவி சீரியலில் நடிக்கணும், நடிகை ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்ல விரும்புகிறீங்க? டைமிங்கில் பர்ஃபெக்டாக இருக்கணும் சார். ஒரு 9 o'clockனா 8 o'clock நம்ம கண்டிப்பாக செட்டில் இருக்கணும். 9 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு போயிடணும். அவங்க கூப்பிடுறது மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. செகண்ட் டிசிப்ளினாக இருக்கணும், ரொம்ப தொணன்னு பேசி மற்றவங்களை இரிட்டேட் பண்ணக்கூடாது. ரொம்ப வெகுளித்தனமான காரியங்கள் வந்து செட்டில் பண்ணக்கூடாது, தனியாக பண்ணிக்கும். நிறைய ஸ்பேஸ் இருக்குது, யாரும் நம்மளை ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. இதுதான் சார். இப்போ இன்றைக்கு டிவி சீரியலில் நடிக்கிற நடிகைகள்லாம் நடந்துக்கிற முறை வந்து சரியாக இருக்கா? சரியாக இருக்கான்னா அது அவங்கவுங்க இதில் அவங்கவுங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால தான் சார் நான் தனியாக உட்காந்துப்பேன் எங்கே போனாலும். எப்பயுமே நான் வந்து பிகினிங்லேருந்தே நடிக்கும் போதே செப்ரேட்டாக உட்காந்து பழகிட்டேன். செட்டில் போனால் பேசிப்போம் செப்ரேட்டாக. இப்போ நானாக இருக்கட்டும், டிடியாக இருக்கட்டும், நானும் டிடி எல்லாம் செல்வியில் நடித்தோம், சேர்ந்து தான் நடித்தோம். இப்போ தெரிஞ்சவங்க கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால அது பிரச்சனையாக வரல. இப்போ என்னென்னா இங்கே பார்க்குறோம், திருப்பி நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட்டியில் பார்க்கும்போது அப்படின்றாங்க, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஐ மீன் அங்கே அப்படின்றது தட் இஸ் வே ஆஃப் ஸ்டைலாக இருக்கலாம் அவங்களது, பட் அது தட் ஹர்ட்ஸ் மீ லாட். அதனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் படப்பிடிப்பு அனுபவங்கள்லாம் உங்கள் வீட்டில் வந்தவுடனே உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்களா? இன்றைக்கி ஷூட்டிங்கில் எல்லாம் நடந்ததுன்ட்டு? கண்டிப்பாக மாட்டேன். கிடையாது, அவரும் கேட்க மாட்டார். இல்லை சார், நான் வந்து செருப்பு மீன்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வீட்டுக்கு வெளியில் போய் நம்ம இன்னும் ஒரு ஜோனலுக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோன்னா அது ஆஃபீஸ் ஜோனலாக மாறிடும். ஆஃபீஸ் பற்றி வீட்டில் பேச மாட்டோம். அதுவும் பேசினான்னா குழந்தையெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா பேசிப்போம், பிகாஸ் ப்ரைவேட் டைமாக இருக்கிறதுனால. அது நான் ஷூட்டிங் போயிட்டேன்னா செருப்பு கழட்டி உள்ளே போயிட்டேன்னா ஒய்ஃபாக தான் இருப்பேன். போகிறதுலேருந்து இந்த இது தூக்கி கட்டி அது அங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்படி தான். ஸோ நடிகையை வீட்டு வாசலே வச்சுட்டு போயிடும். ஆமாம் சார், கூட்டிகிட்டு போகிறது இல்லை சார், வீட்டுக்குள்ளே பிரச்சனைங்க வரும் சார். உங்கள் பேர் உள்ள நடிகையை ரோஜாவை பார்த்துருக்கீங்களா? சார் ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் ரோஜாவோட.
ஆமாம் சார், படம் பேர் ஞாபகம் இல்லை. ம் அதில் வந்து அவங்க செல்வமணி சார் தான் அந்த படத்துக்கு டைரக்டர். ஓ ஆமாம், நான் வந்து ஆமாம் சார், எனக்கு தெரியாது. ஒரு கேரக்டர் இருக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தா ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க அந்த படத்தில். வரும் வரும் வரும்னு சொன்னாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் வரல. ஆனால் ஒரு தெரியாத ஒரு விஷயம் வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ தமிழும் நம்மளுக்கு தெரியாது. வரும்னு சொன்னாங்களே, வரும் போல இருக்கு, ஓ இங்கே நிற்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு போய் நான் பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் அது கேரக்டரில் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது ரிச் கேர்ள் கேரக்டர். உங்களுக்கு தெரியும் இல்லையா சார், ரிச் கேர்ள்ஸ் வந்து அங்கங்கே நிற்க வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வகையில் தான் நான் அவங்கள பார்த்தேன். எத்தனை படம் நடிச்சிருக்கு இது வரைக்கும் மொத்தம்? சார் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4-5 தான் இருக்கும் சார், அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி வந்து ரோஜா ஒரு பக்கம் நடிகை, இன்னொரு பக்கம் ஆர்கிடெக்ட். எதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எதில் பெரிய ஆளாக வரணும்னு இப்போ நினைக்கிறீங்க? என்னோடய பிஸ்னஸ் தான் சார். ஏன்னா நடிப்புன்றது அது என்னோட மட்டும்தான் இருக்கும். ஸ்க்ரீனுக்கு ஃபேன்ஸ்க்கு அவ்வளோதான் இருக்கும். நான் வேலை செஞ்சேன்னா ஒரு 50லேருந்து ஒரு 60 பேருக்கு ஃபேமிலிஸை நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி. உங்கள் பையனே இந்த நடிப்புத்துறை கொண்டு வரணுன்ற ஆசை ரோஜாவுக்கு இருக்கா? ஆமாம் சார், இருக்குது சார். ஆல்ரெடி பிளஸ்டு டு டெல், அவன் ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கு. ஓ ஆமாம் சார், தமிழ் படம். டீனேஜ்க்கான ஒரு சப்ஜெக்ட். ஒரு 3 பசங்க, அந்த 3 பசங்க +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட்ஸ்க்காக. லைக் எந்த காலேஜுக்கு போகிறா, கவர்மெண்ட் காலேஜுக்கா இல்லை ப்ரைவேட் காலேஜுக்கா, இதுதான் கான்செப்ட். அதுக்குள்ளே அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. படப்பிடிப்பு தளத்துக்கு போய் உங்கள் பையன் நடிக்கிறத பார்த்தீங்களா? சார் அதுதான் பண்ணல சார் நான். ஏன்னா நான் பண்ண நான் போனால் ஃபங்க் ஆகிடுவேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு கெட்ட பேர் வேண்டான்னு நினச்சேன் சார். ஏன்னா இவங்க அம்மா எது பண்ணாலும் சீண்டிகிட்டே இருக்கு, நோண்டிகிட்டே இருக்கு இந்த டாக்ஸ். ஸோ அது வேண்டான்னு நினச்சேன் சார். பட் அவனுக்கு எனக்கே தெரியாது சார் அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு டேலண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எப்படி ஃபர்ஸ்ட் சீரியல் ராஜ் டிவிக்கு பண்ணி திருப்பி ரீஎன்ட்ரி சீரியல் ராஜ் டிவிக்கு பண்ணினோம், அதே மாதிரி தான் என் பையன் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது, சாலிகிராமத்துலேருந்து ரிட்டன் வரும்போது அவனை வலை போட்டு பிடிச்சி எனக்கு ஃபோன் கால் பண்ணி உங்கள் பையன் இவங்க படத்துக்கு வேணும்னு சொல்லி ஒரு டேலண்ட்டை தேடி அவங்களே வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரியாது என் பையன்கிட்ட டேலண்ட் இருக்குது, அவன் நடிப்பான்ற ஜோனர் இருக்குன்னு தெரியாது. ஹி எடிட்ஸ், அவன் வந்து பியானோ வாசிப்பான். ஸோ ஹி ஆல்ரெடி கிரியேட்டட் சாங் கம்போசிஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எனக்கு என்னென்னா, என் பையன் சொல்லும்போது என் சின்ன பையனை தான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாவில். பெரிய பையனை சுத்தமாக பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவன் ஒரு இதில் வச்சு தான் நம்ம இது சொல்லணும் அப்படின்றது எனக்கு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பையன் நடிக்கிறதுல உங்கள் வீட்டுக்காரருக்கும் உடன்பாடா? ஃபஸ்ட்டு நான் வேணாம் சொன்னேன் சார். இங்கே ரிவர்ஸு, அங்கே எங்கள் அப்பா வேணாம் சொன்னார், இங்கே நான் வேணாம் சொன்னேன். ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட், என் பையன் நடிக்க மாட்டேன்னா. அவர் ரிவர்ஸ் ஆகி என் பையன் நடிப்பான். என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே அவங்க அப்பா தான். இல்லை பண்ணட்டும், லெட் ஹிம் லேர்ன், கீழே விழுந்து எழுந்தாதான் தெரியும், எல்லாமே உன் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு பார்க்காத அப்படின்னு அவரே சொல்லி ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஜெர்னி. ஸோ எனக்கு எப்படி ரோட்டில் வாய்ப்பு வந்ததோ அவனுக்கு அதே மாதிரி தான் ரோட்டில் வாய்ப்பு வந்துச்சு. பையனுக்கு நடிக்கிறதுக்காக டிப்ஸ் கொடுத்தீங்களா? நானா சார்? இல்லை சார். பட் அவன் இது வரைக்கும் டச்சோட ஒரு ரீல் கூட பண்ணதில்லை. பட் மேனேஜர் கிட்டேருந்து டைரக்டர் கிட்டேருந்து வர வேர்ட்ஸ் எப்படின்னா, அவங்க பையன் சூப்பராக நடிக்கணும், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நினைக்கிற மாதிரி அவன் கொடுத்துட்றான். நாங்கள் இப்போது ஃபஸ்ட்டு ஃபிலிம் நடிக்கிற ஒரு பையன் மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நினச்சேன், பரவாயில்ல அம்மாவோட ஜீன்ஸ் கொஞ்சமாவது இருக்கே உள்ள அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தில் நம்ம தேங்க்யூ சார், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார்.